உங்ககிட்ட இருந்த டார்கெட் எவ்வளவு தூரத்துல இருக்கு? 5 meters. நான் தயாராகிருக்கேன், சிக்னல் கொடுங்க. நானும் தயாராகிருக்கேன். நானும் தான். சரி போங்க. நான் புடிச்சிட்டேன், அதை புடிச்சிட்டேன். ரைட் சைடு காதுல ரிப்பன் இருக்கான்னு பாரு. உறுதிப்படுத்தியாச்சு, அதோட காதுல ரிப்பன் இருக்கு. அப்படின்னா தொலைஞ்சு போன பெட்டோராவை நாம புடிச்சாச்சு, வேலையை முடிச்சாச்சு. இதை விட ஒரு நல்ல மிஷன் கிடைக்கலையா? எனக்கு பூனைகளை சுத்தமா பிடிக்காது. ஒரு ஆபத்தான மிஷன். கடல் அலைகளை நோக்கி போக போறோம். என் செல்ல டோரா, நீ தொலைஞ்சு போயிட்டேன்னு அம்மா ரொம்ப வருத்தப்பட்ட தெரியுமா? தப்பிச்சு ஒண்ணு நினைச்ச பூனைய நாம தான் மாட்டி விட்டுட்டோம்னு நினைக்கிறேன். அது ஓடி போனதுல ஆச்சரியமே இல்ல. நீ கிடைச்சது எனக்கு ரொம்ப அப்ப சரி. சந்தோஷமா இருக்கு செல்லம். ஸ்குவாட் 7 செய்யறதுக்கு இங்க ஏகப்பட்ட வேலைகள் மிச்சம் இருக்கு. அதுல இருக்கிறது சீஃப் கவுன்சிலரோட 3 வயசு குழந்தைய பாத்துக்கணும், அவரோட மனைவிக்கு ஷாப்பிங் பண்ண உதவி செய்யணும், உருளைக்கிழங்க தோண்டி எடுக்கணும். முடியாது. எனக்கு ஒரு உண்மையான மிஷனுக்கு போய் ஆகணும். என் திறமைக்கு சவால் கொடுக்கிற மாதிரி ஒரு மிஷனை கொடுங்க. இந்த மாதிரி சின்ன பிள்ளைத்தனமா வேண்டாம். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. அவன் சொல்றதும் சரிதான். ஆனா இவனால பிரச்சனை தான். இது எல்லாத்தையும் நான் எதிர்பார்த்தது தானே. உனக்கு என்ன தைரியம்? உனக்கு எந்த அனுபவமும் கிடையாது, அதை நீ மறந்துடாத. மத்தவங்க மாதிரி சின்ன சின்ன மிஷன்ல ஆரம்பிச்சுதான் உன்னோட திறமையை இங்க காட்டணும். நீங்க என்ன சொல்றீங்க? ஒரு நிஞ்சாவுக்கு குழந்தைய பாத்துக்கிறதெல்லாம் மிஷனா என்ன? கொஞ்ச நேரம் பேசாம இருக்கியா? நாருட்டோ, உனக்கு கொடுத்திருக்கிற வேலைகளை பத்தி உனக்கு இன்னும் சரியா புரியலன்னு நினைக்கிறேன். சரி கேளு, நம்ம கிராமத்துக்கு உதவி கேட்டு தினமும் ஏகப்பட்ட பேர் வந்துகிட்டு இருக்காங்க. குழந்தைய பாத்துக்கிறதுல இருந்து கொலை பண்ற வரைக்கும். இந்த எல்லா வேண்டுகோள்களையும் ஒரு இடத்துல எழுதி ஒழுங்கா யோசிச்சு அப்புறம் அது எல்லாத்தையும் ABC இல்லனா Dன்னு கஷ்டத்துக்கு ஏத்த மாதிரி ரேங்க் பண்ணுவோம். நம்மள மாதிரி நிஞ்சாஸ்க்கு கூட ரேங்க் இருக்கு. மேல இருக்கிறது ஹொகாகே, அப்புறம் ஜொனின், அப்புறம் ஷுனின், அப்புறம் கடைசியா கெனின். மேலிடத்தில் இருக்கிறவங்க மிஷன்ஸை செலக்ட் பண்ணி அப்புறம் நிஞ்சாஸோட திறமைகளை பார்த்து அவங்களுக்கு ஏத்த வேலைகளை கொடுப்போம். அந்த வேலையை சரியா முடிச்சா நம்மளோட கிராமம் அப்புறம் நம்ம வேலைக்கு உதவுற மாதிரி நிறைய பணம் கிடைக்கும். நீ ஒரு அனுபவம் இல்லாத கெனின், அதோட இப்பதான் ஷினோபியோட பாதைக்கு வந்திருக்க. அதனாலதான் உனக்கு D லெவல்ல உள்ள வேலைகளை கொடுத்திருக்கோம். நேத்து ஒரு நூடுல்ஸ் சாப்பிட்டேன், ரொம்ப நல்லா இருந்தது. இன்னைக்கு நான் வித்தியாசமா ட்ரை பண்ணலாம்னு இருக்கேன். என்ன சொல்றீங்க? ஓ, மன்னிச்சிருங்க. நீங்க என்னமோ என் சொந்த தாத்தா மாதிரி எனக்கு எப்பவும் அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஆனா நான் ஒண்ணு உங்க பேரன் கோனஹமாரு மாதிரி கிடையாது. நான் ஒரு நிஞ்சா. என் திறமைக்கு ஏத்த மாதிரி மிஷனை கொடுங்க. நீ பேசினதுக்கு கண்டிப்பா அனுபவிப்ப. நாருட்டோ விளையாட்டுத்தனமா இல்லைன்னு நமக்கு காமிக்க நினைக்கிறான். முன்னாடி அப்படி இருந்தா, அதனாலதான் சீரியஸான வேலைகளை கேட்கறான். சரி, அதையே உனக்கு கொடுக்கறேன். நீ இவ்வளவு நம்பிக்கையா இருக்கிறதால C ரேங்க்ல உள்ள வேலைய நான் உனக்கு கொடுக்கறேன். பயணத்துல நீ பாடி கார்டு வேலைய பார்க்க போற. நிஜமாவா? பிரமாதம். சரி, சீக்கிரம் சொல்லுங்க. இளவரசரை பாதுகாக்கணுமா இல்ல மந்திரி யாரையாவது பாதுகாக்கணுமா? பொறுமையா கொஞ்சமாவது வளர்த்துக்க. யாருன்னு கொஞ்ச நேரத்துல உனக்கே தெரியும். வந்திருக்கிறவரை உள்ள அனுப்புங்க. என்னது விளையாட்டுத்தனமா சுத்திட்டு இருக்கிற இந்த பசங்களா? அப்புறம் பாக்குறதுக்கு சின்னதா முட்டாள் மாதிரி இருக்கிய. நீ எல்லாம் நிஞ்சான்னு சொன்னா அதை நான் அப்படியே நம்பிடுவேனா என்ன? யார பார்த்து சின்ன பையன் முட்டாள்னு சொல்றீங்க? இப்படி பேசுனதுக்கு நான் உங்களை நினைக்கிறவரோட கதையெல்லாம் முடிக்க முடியாது நருட்டோ. முதல்ல நீ அதை தெரிஞ்சுக்கணும்.
என் பேரு டாசுனா. நான் ஒரு மாஸ்டர் பிரிட்ஜ் பில்டர். நான் என் ஊருக்கு திரும்ப போகணும். உலகத்தையே மொத்தமா மாத்தக்கூடிய ஒரு பிரிட்ஜ நான் என் ஊர்ல கட்டிக்கிட்டு இருக்கேன். அதனால நீ என்ன பாதுகாப்பா கூட்டிட்டு போ. அதுக்கும் உசுரே போனாலும் பரவாயில்ல.